சங்கீதம் 119, 174. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருக்கிறது, உம்மை துதிக்க கடவது. உமது நியாயத்தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. இப்படி வசனம் சொல்லியிருக்க, கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன்னு இந்த வசனத்தை சொல்றது யாருன்னா தாவீது ராஜா சொல்றாரு. சங்கீதம். அப்படின்னா அவர் கர்த்தர்ன்னு சொல்றாரு. கர்த்தருங்கிறது யார சொல்றாருன்னா, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து தான் சொல்றாருன்னு தெரியும். ஆனா திருத்துவ கோட்பாட்டுக்காரர்கள் வந்து தேவன் தான் கர்த்தர்னு நம்புறாங்க, கர்த்தர் தான் ஆவியானவர்னு நம்புறாங்க. ஆனா பிதா தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவியானவர்ங்கிறத நம்ப முடிக்காங்க. அப்படின்னா தேவன் தான் கர்த்தர் நம்புறாங்க, கர்த்தர் தான் ஆவியானவர் நம்புறாங்க. நமக்கு வசனம் கிளியரா என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுது. இப்படி நம்பாத இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவே நம்பல. ஏன்னா அடுத்த வசனம் பாருங்க, தீத்து 2:13 என்ன சொல்லிருக்காங்க, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தான் இயேசு கிறிஸ்துங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. அங்க தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன். அப்புறம் அந்த கர்த்தர் தான் நம்முடைய இரட்சகர். அந்த கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்துங்கிறது வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது. ஆனா அந்த திருத்துவ கோட்பாடுக்காரர்களுக்கு வந்து தேவன் தான் கர்த்தர் நாங்க நம்புவாங்களாம், கர்த்தர் தான் ஆவியானவர் நம்புவாங்களாம். ஆனா பிதா தான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்தாவினார் நம்ப மாட்டாங்களாம். அப்படின்னா இவர்கள் வந்து மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவே நம்பல. அப்படின்னா திருத்துவ கோட்பாடுக்காரர்கள் வந்து மறைமுகமா இயேசு கிறிஸ்துவே விசுவாசிக்கல. அப்படிதானே எடுத்துக்கொள்ள முடியும் ஐயா? இல்ல, மரபணமா இல்ல, நேரடியாகவே அவங்க அப்படிதான் இருக்காங்க, கிறிஸ்துவுக்கு விரோதமா தான் இருக்கிறாங்க. பட் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த துருபதேசக்காரர்களால் மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. விசேஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்து நீங்க தான் என்னுடைய ஆலயம் சொல்லுவாரு, இவங்க கட்டடத்தை காட்டி ஆலயம் சொல்லுவாங்க. உன்னையே நீ எனக்கு பரிபூர்ணமா ஒப்பு கொடுக்கறதே புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லுவாரு, இவங்க பாட்டு படிக்கிறதா ஆராதனைன்னு சொல்லுவாங்க. இப்படி கிறிஸ்து எதையெல்லாம் உபதேசித்தாரோ அதை மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ எதிர்த்து ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தங்களுக்கு அடிமையாக்கி தங்களுக்கு காணிக்க கொடுக்கிற ஒரு அடிமையா வைத்துக் கொள்வார்கள். இதற்கு அவர்கள் ஆதாரமா பயன்படுத்துவது ஞானஸ்நானம், இவைகளை குறித்து அவங்க வச்சுக்கிறாங்க. மொத்தத்துல இவர்கள் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி என்று கர்த்தராகிய கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கும், இந்த ஜனங்களுக்கு விசுவாசம்னால என்னன்னு தெரியாது. சிஎஸ்சிக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், ஈசைக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் தனித்தனியா விசுவாசம் வச்சுக்கிட்டாங்க. அவர்களுக்குள் காமனா ஒரு விசுவாசம் கிடையாது. ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாசம் வச்சிருக்கிறாங்க. அது சரி என்று அவர்களுக்கு தீர்க்கமாக போதிக்கப்படுது. வேத வாக்கியங்களை மேற்கோள் காட்டி இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குரூப்